அனைவருக்கும் மனமகிழ்வான வணக்கம். இந்த பதிவு நாம் சுமார் 2 ஆண்டு காலங்களாக எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நரக தண்டனை யாருக்கு, அதற்கும் தீர்வு இருக்கு என்ற புத்தகத்தின் வெளியீட்டினை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகின்றோம். வருகின்ற 27/2/2025 அமாவாசை அன்று நாம் ஏற்கனவே சிறப்பு அமாவாசை அறிவித்து அதில் நெய்க்குளமும் அன்னை வராகியும் பார்க்க போகின்றோம் என்பதையும் அறிவித்து 27/2/2025 மாலை 3 மணிக்கு தொடங்கி சுமார் 3 மணிக்கு தொடங்கி தொடர்ந்து நடைபெறும். அப்படி 3 மணிக்கு தொடங்கி நடைபெறுவதற்கு முன்பாக இந்த நரக தண்டனை யாருக்கு, அதற்கும் தீர்வு இருக்கு என்ற புத்தகத்தை வெளியிடுகின்றேன். இதை முன்பாக பெருமகிழ்வாக உங்களுக்கு ஒரு செய்தியாக சொல்லுகின்றேன். ஏனென்றால் பாடுபட்டு எழுதி கொடுப்பது ஒரு பக்கம் இருக்க, வரையவே தெரியாத எந்த ஓவியமும் எனக்கு வரைய தெரியாத ஒரு சூழ்நிலையில் இந்த புத்தகத்தில் மட்டும் வரைந்தே ஆக வேண்டும். பல பேரிடம் முயற்சி செய்து அது முடியாத பட்சத்தில் அடியேனே வரைந்து வெளியிட வேண்டும் என்ற பெருமுயற்சி எடுத்துக்கொண்டு வரைந்த புத்தகம். அது மட்டும் இல்லாமல் பல விதமான அற்புதங்களை பொதிக்கப்பட்ட புத்தகம் இது என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதனால்தான் எல்லோரும் பயனடைய வேண்டும் என்பதற்காக லாபம் எதுவும் இல்லாமல் இந்த புத்தகத்தை கொடுக்க வேண்டும், பல பேர் பயனடைய வேண்டும் என்ற நோக்கத்தோடு வெறும் 400 ரூபாய்க்கு இந்த புத்தகத்தை வெளியில் கொடுக்க சொல்லியிருக்கின்றேன் என்ற ஒரு மகிழ்ச்சி செய்தியையும் சொல்லி, அமாவாசை அன்று இந்த புத்தகம் நம் ஆசிரமத்தில் கிடைக்கும், பெற்று மகிழ வேண்டும். அது மட்டும் இல்லாமல் இணையத்தில் பதிவு செய்பவர்கள் இப்பொழுதிலிருந்தே பதிவு செய்யலாம். அமாவாசைக்கு பிறகு உங்களை வெளியிட்ட பிறகு உங்களை சேரும் என்பதையும் மகிழ்வாக தெரிவித்துக் கொண்டு, என் அன்பார்ந்த பக்தர்களே, இந்த புத்தகத்தை பெற்று உங்களுடைய கருத்தினை நம் இணையத்தின் வாயிலாக கமெண்ட்ஸ்ல கொடுங்க. ஏனென்றால் ஒவ்வொன்றையும் கொடுக்கத்தான் மேலும் மேலும் இருக்கிற விஷயங்களை என்னால் தொடர்ந்து கொடுக்க முடியும், எழுதி கொடுக்க முடியும் என்ற, அதுவும் உங்களுடைய அந்த கருத்திற்கு பாருங்க, அதுதான் பெரிய பலமாக எழுத வைக்கிறது என்பதை சொல்லி இந்த கருத்தினை தெரியப்படுத்த வேண்டும். அன்று அமாவாசை, வருகின்ற அமாவாசை அன்று இந்த அற்புதமான புத்தகத்தை பெற்று பயனும் பலனும் அடைய வேண்டும் என்று ஆசி கூறி அடுத்த ஒரு நல்ல பதிவோடு பார்க்கிறேன். வணக்கம்.